வீட்டில் ஸ்வீட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாவே குலோப்ஜாம், கேசரி, பாயசம் இது மாதிரி தான் பண்ணுறோம். மாமியாருக்கு ஸ்வீட் பிடிக்காது, சுகர் இருக்கனால சாப்பிட மாட்டாங்க. பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு எல்லா ஃபேமிலியோட போயிருந்த போது ஒரு ஹோட்டலில் வந்துட்டு இந்த ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 2 கேரட்டை நல்லா தோல் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒயிட் பவுலில் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் அப்படின்னாவே பெனிஃபிட்ஸு நிறையவே இருக்குது. விட்டமின் ஏ, B6, K1 பார்வைக்கு ரொம்பவே நல்லது. ப்ரோட்டீன் அதிகரிக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை, அதாவது உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் ரொம்ப வேணாம் அப்படின்னா அளவாக போடுங்க. ஸ்வீட்டோடு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுட் கலர் அவங்க சேர்ப்பாங்க. நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஹோம்மேடாக ஃபுட் கலர் வந்து ரெடி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்ட பின்னாடி சின்னதாக ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து நீங்கள் சேஃபுக்காக தான் இந்த குழிக்கரண்டி லட்டு மாதிரி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கையில் வந்து எண்ணெய், நெய், தண்ணி எதுவாக இருந்தாலுமே கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு டெசிகேட் கோகோனட்டில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காக தான் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நிறைய ஸ்வீட் ரெசிபிக்கு, கேக்குக்கு இதெல்லாம் வந்துட்டு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சாவே போதும், 2 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரட் டிலைட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்கும் இது. ஸ்வீட் ரெசிபி அப்படின்னாவே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், ஆனால் வீட்டில் வந்து செஞ்ச ஸ்வீட்டாக இருக்கணும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ஸில் ஒரு ஸ்டிக்கர் கொடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் ஸ்வீட் பார்க்கலாமா காரம் பார்க்கலாமா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.